இது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயம், நெல் பயிர்கள். ஒரு காலம் விவசாயத்தை அழிக்க முடியாது. நகரப்பகுதியில் வேண்டுமானால் அவர்கள் விளைநிலங்களை மக்கள் வாழக்கூடிய நிலங்களாக மாற்றலாம். ஆனால் ஒரு காலத்திலும் இது போன்ற விவசாய நிலத்தை நிச்சயமாக அழிக்க முடியாது. சத்தியம் டிவி நடத்துபவர் அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். அதை பார்த்து நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். ஆனால் இதை பார்க்கும் பொழுது என் கருத்தை மாற்ற வேண்டியுள்ளது. நிச்சயமாக விவசாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அதுதான் பாருங்கள், என்ன பச்சை பசேர் என்று இருக்கிறது, எவ்வளவு தொலைவிற்கு இருக்கிறது. விவசாயம் வாழ வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய பங்கை கொடுக்க வேண்டும். ஆறுதலாக இருக்க வேண்டும். அழிப்பதற்கு துணை போகக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. விவசாயம் வாழ்க, உழவர்கள் வாழ்க. இவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும். மண்ணை நம்பி, விவசாயத்தை நம்பி வாழ்பவர்கள் உயர்ந்த குடியாக மாற வேண்டும். இந்த கோயிலை வைத்து வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு இதுபோல விவசாயத்தில் அவர்கள் ஈடுபட்டால் இந்த நாடே முன்னேறும், தொழில் வளர்ச்சி அடையும். இது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கொள்வீர்களோ அல்லது மறுப்பீர்களோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் விவசாயத்தை அழிக்க நினைத்தால் அது ஒருபொழுதும் நடக்காது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.